காரியங்களை பற்றி கலந்து பேசி அர்ஜென்டினா நாட்டிலே அவருடைய தலைநகர் பேர் பியூனஸ் ஏர்ஸ். அங்கே சாந்தா மரியா அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம், ஒரு சின்ன ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய மகன் தந்தை அலெக்சாண்டோ பெட்சல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1956 ஒரு அம்மா ஓடி வர்றாங்க. மாலை திருப்பதி முடிந்த உடனே அம்மா ஓடி வர்றாங்க. ஃபாதர், நம்ம திருப்பண்டாரை பக்கத்தில் சயின்டிஸ்ட் பக்கத்தில் ஒரு சில அப்பங்கள் இறைந்து கீழே கிடக்குது, நீங்க வந்து பாருங்க. அந்த பக்கம் தந்தை ஓடினார், பார்த்தார் 3 அப்பங்கள் கீழே கிடந்தன. அவருக்கு தெரியல அது சாதாரண அப்பமா அல்லது வசீகரிக்கப்பட்ட அப்பமா என்று அவருக்கு தெரியல. கான்சென்ட்ரேட்டட் தெரியல அவருக்கு. இது போல குழப்பம் ஏற்படும் பொழுது திருச்சபை குழுக்களுக்கு தருகின்ற ஒரு வழிகாட்டுதல், அதை எடுத்து ஒரு தண்ணீர் கோலையிலே அதை போட்டுக்கணும். இது கரைஞ்சி மறைந்துவிடும். பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றி விட வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய வழிபாட்டு நெறிமுறை கூறுகின்ற வழிகாட்டுதல். அடுத்ததை அந்த அலெக்சாண்டர் பெட்சல் அப்படிதான் பண்ணார். 3 அப்பங்களையும் எடுத்தார். ஒரு சின்ன கூலையிலே தண்ணீர் உள்ள கோலையில் அதை போட்டு அதை திருப்பண்டாரையில் வச்சுட்டார். சைக்கிளிஸ்ட் வச்சுட்டார். மறந்து போயிட்டார். இது நடந்தது 18 ஆகஸ்ட் 26 என்னதான் நடந்திருக்கிறது. கரைஞ்சி போயிட்டு நம்ம தண்ணி எடுத்து கீழே ஊற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டே பார்க்கிறாங்க. அந்த 3 அப்பங்களும் இறந்து கொண்டிருக்கிற தண்ணீரிலே, ஆனால் ஆங்காங்கே ரத்த திட்டுக்கள் தெரிகிறது. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி கொடுத்து இவையெல்லாம் வசீகரிக்கப்பட்ட அப்பங்கள் அவர் தெரிவிச்சு உடனே எடுத்து டர்க்கனை பேழைக்குள்ள வைத்து விடுகிறார். இதை அப்பொழுது இருந்த கர்தினால் பியூனஸ் ஏர்ஸுடைய கர்தினால் மரிய பொர்கோலியோ, யாரும் தெரியும், பிறகு திருத்தந்தையாக மாறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அப்பொழுது கர்தினாலாக இருந்தார். அவருக்கு சொல்றார் இந்த ஃபாதர் போய் கர்தினால் ஆண்டை அவர்களை கீழே கடந்ததை எடுத்து வைத்த, ஆனால் இப்போது அங்காங்கே ரத்தத்துக்கள் தெரிகிறது, மனித தசைகள் போல தெரிகிறது. கர்தினால் சொன்னார், இது யாருக்கும் எதுவுமே சொல்லாது, அப்படியே என்ன நடக்கிறது பார்ப்போம். ஒரு செப்டம்பர் 6ஆம் தேதி அதை புகைப்படம் எடுக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தத்திற்கு பெரியதாகி கொண்டே இருக்கிறது. வெளியாற்றி சொல்லாதீங்க, இதை நமக்குள்ளே வைத்துக் கொள்வோம் சொல்லி வெளியாற்றி சொன்னார். ஆனால் நிறைய நாள் அதை மறைக்க முடியவில்லை. இதன்படி 3 வருடங்கள் நல்லா தோணிங்க. 1996 ஆகஸ்ட் 18 இது நடந்தது. ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு பிறகு அக்டோபர் மாதத்திலே 1999 கர்தினால் பொர்கோலி என்ன செய்தார், கொலம்பியா யூனிவர்சிட்டியில இருக்கிற தன்னுடைய நண்பர், அவருடைய நண்பர், அவர் பேர் ஃப்ரெட்ரிக் ஜுகும்பே, அவர் பேர் ஒரு பெரிய பேராசிரியர், ஃபாரன்சிக் பத்தாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஃபாரன்சிக் தெரியும், போலீஸ்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. எங்கேயாவது இறப்பு நடக்கும் பொழுது அங்கே போய் அந்த மாதிரிகளை சேகரித்து என்ன, யார், எத்தனை வயது, எப்படி இறப்பு நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிக்கிறார். அதில் புலமை பெற்றவர் இந்த சுகுப்பே என்பவர். இந்த கர்தினால் ஆண்டை என்ன பண்ணாரு, இந்த 3 அப்பங்களில் இருந்தும் கொஞ்சம் திசுக்கள் மாதிரி எடுக்கிறார், சாம்பிள் எடுக்கிறார். 3 அப்பங்களிலிருந்தும் வெட்டி திசு மாதிரி எடுக்கிறார். தனி விமானத்தின் மூலம் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் அதை ஆராய்ச்சி செய்கின்ற அந்த மருத்துவர் சுகுப்பே அவருக்கு சொல்லவே இல்லை, இது எங்கிருந்து கிடைத்தது, இந்த திசு எங்கிருந்து கிடைத்தது, எத்தனை நாள் ஆகியது, எப்படி பராமரிக்கப்பட்டது, எதுவுமே சொல்லல.
எதுவுமே சொல்ல. நான் உனக்கு ஒரு திசு மாதிரிகளை அனுப்பி வைக்கிறேன், அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு எனக்கு முடிவு சொல்லணுமா என்று சொல்றார். சுகுபேவும் ஃப்ரெட்ரிக் சுகுபேவும் அவருடைய நண்பர்கள் 6 பேரும் அந்த தசை மாதிரியை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறார்கள். தீர ஆராய்கிறார்கள் இது என்ன. அவளுக்கு எந்த பின்னணியும் தெரியாது. 3 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய ஆய்வு முடிவுகளை அழகாக சொல்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல், அந்த திசுவில் இருக்கின்ற ரத்தம் ஏபி பாசிட்டிவ். அந்த திசுவில் இருக்கின்ற ரத்தத்தின் வகை ஏபி பாசிட்டிவ், யூனிவர்சல் டோனர் சொல்லுவாங்க. இந்த ரத்தம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏபி பாசிட்டிவ் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யூனிவர்சல் பிளட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி பாசிட்டிவ். இரண்டாவது, அந்த திசுவானது இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட திசு, குறிப்பாக இடது வெற்றிக்கல், அதிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏன் இடது வெற்றிக்கல்னா அதுதான் இதயத்தை துடிக்க செய்கிற திசு. கான்ட்ராக்ஷன், அந்த கான்ட்ராக்ஷன் கொடுக்கிறது அந்த இடது வெற்றிக்கல். அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த திசு மாதிரி. இரண்டாவது முடிவு. மூன்றாவது முடிவு, அந்த தசையில் வெள்ளணுக்கள் உயிரோடு இருக்கின்றன. மக்களுக்கு தெரியும், வெள்ளணுக்கள் நம் உடலில் போராடிகள். நோய் வரும் பொழுது, கிருமி உள்ளே நுழையும் பொழுது அவர்களுக்கு போராடுவார்கள். அந்த போராட்டத்தில் இருந்து கூட போய்விடுவார்கள். வெள்ளை அணுக்கள், வெள்ளை அணுக்கள் உயிரோடு இருப்பவர்களுடைய உடலில் மட்டும்தான் இருக்கும். இறந்தவர்கள் உடலில் வெள்ளை அணுக்கள் இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இந்த திசு மாதிரி எடுக்கப்பட்ட பொழுது அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறார். இந்த தசையை அவருடைய இதயத்திலிருந்து பீட்டு எடுக்கும் பொழுது அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறார். நான்காவது ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த வெள்ளணுக்கள் தசையின் உள்ளே ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. தசையின் உள்ளே ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலி இன்ஃப்ளமேஷன். என்ன அர்த்தம்? என்ன சொல்றாங்க இந்த டாக்டர்ஸ்? என்ன சொல்றாங்க? தசையின் ஊடுருவி இந்த வெள்ளணுக்கள் பாய்ந்திருப்பதால் அந்த மனிதர் இந்த தசையை எடுக்கப்படுவதற்கு முன்பாக அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், தூங்காத களைப்பு உண்டாயிருக்கிறார், அயற்சி உண்டாயிருக்கிறது, மிகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். Untold suffering and stress. இந்த 4 முடிவுகளை தான் சொல்றார். ஒன்று ஏபி பாசிட்டிவ், இரண்டாவது இதயத்தின் இடது வெற்றிகளிலிருந்து அந்த சதை மாதிரி எடுக்கப்பட்டிருக்கலாம், மூன்றாவது அந்த தசை எடுக்கப்படும் பொழுது அது வெள்ளணுக்கள் உயிரோடு இருந்ததால் கண்டிப்பாக அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த தசை மாதிரி எடுக்கப்பட்டது. நான்காவது, வெள்ளணுக்கள் தசையில் ஊடுருவி பாய்ந்து இருப்பதால் ஹைலி இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்ததால அந்த மனிதன் அழிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், பொல்லாத வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, இது போல அப்பம் தசையாக மாறியது 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் இதை உங்களுக்கு அனுப்பினேன் என்று கர்தினால் மரியர் பெர்கோலியஸ் சொல்கிறார். இந்த டாக்டர் சொல்றாங்க, இது எங்களுடைய முடிவு, எந்தவித மாற்றமும் இல்லை. பாசமுள்ள அன்பான இறைமக்களே, பாருங்க, நீங்களும் நானும் உயிருள்ள ஆண்டவருடைய தசையை இந்த வருடத்துல ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறேன். என்னன்னா, என்னுடைய களப்பணியிலே ஒரு ஆய்வு செய்து படிக்கும்போது ஃபீல்டு ஒர்க்ல ஒரு ஆய்வு செய்து என்ன ஆய்வுனா, யாரெல்லாம் மகிழ்ச்சியான கத்தோலிக்கர்கள், யாரெல்லாம் மகிழ்ச்சியான கத்தோலிக்கர்கள், பல குடும்பங்களை சந்தித்தேன். நான் என்னோடு கலாய்வுக்கு வந்த அலுவலர்கள் பல இடங்களிலே சென்றோம். பல பேரை அழைக்கணும். ஒரு அம்மாட்ட கேட்டால் அவங்க இந்த காரணம் சொல்லுவாங்க, இன்னொரு அம்மாட்ட கேட்டால் அவங்க காரணம் எல்லாம் அழுப்புவாங்க. எங்களுடைய தினமும் 6 மாதம் இதே வேலைதான். குடும்பங்களை சந்திப்பது, கேட்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாப்பா சந்தோஷமா. என்னுடைய காரணங்கள் தினமும் அந்த காரணங்களை எங்களுடைய மடிக்கணினியிலே பதிவேற்றம் செய்வோம். தினமும் அதை பதிவேற்றம் செய்து கொண்டே இருந்தது. 6 மாத கடின
டேட்டா வாங்கிய பிறகு எங்கள் கணிப்பொறியை ஏற்றிய பிறகு அது முடிவு தந்தது. என்ன முடிவு தெரியுமா? யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த 5 காரியங்கள் இருக்கிறது. எந்தெந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு சொல்லுதோ அந்த குடும்பத்துல இந்த 5 காரியங்களும் இருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்துல பல காரணங்கள் இருக்கிறது. ஆனா நான் சொல்ல போறது 5 காரணங்கள் இருக்கிறது. உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்களா? பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்களிடம் உங்களிடம் அந்த 5 காரணங்கள் பொதுவாக இருக்கிறது. பொதுவாக இருக்கிறது. 5 காரணம். முதல் காரியம், எந்தெந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக என்று சொன்னாங்களோ அவர்கள் நற்கருணை பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபாதர், நாங்கள் தினமும் பூசிப்போம், அப்படி இல்லைன்னா நற்கருணை சந்திப்பு செய்வோம், வேலைக்கு போகும்பொழுது நற்கருணை ஆண்டவரை சந்தித்து விட்டு செல்வோம். இது எங்களுடைய வழக்கம். எங்கள் குடும்பத்துல நற்கருணை பக்தி, யூகரிஸ்டிக் டிவோஷன் சொல்லுவோம். இதை நாங்கள் பெரிய ஒரு காரியமாக எடுத்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். திருப்பலிக்கு நாங்கள் தவறுவதில்லை. எந்தெந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக சொன்னாலும் அது முதல் காரணமே யூகரிஸ்டிக் டிவோஷன், நற்கருணை பக்தி. முதல் காரியம். இரண்டாவது காரியம், அவர் சொல்கிறார்கள், ஃபாதர், எங்க குடும்பத்துல ஜபமாலை சொல்லாமல் நாங்கள் படுப்பதில்லை. ஜபமாலை சொல்லாமல் படுப்பதில்லை. நாங்களும் பிள்ளைகளும் உணவுக்கு, இரவு உணவுக்கு முன்னதாக ஒன்றாக அமர்ந்து மண்டியிட்டு ஜபமாலை சொல்லுவோம். ரொம்ப அழகான பார்த்தேன். அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. துன்பங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இரண்டாவது காரியம் ஜபமாலை சொல்லுவோம். இன்னைக்கு டிவி வந்த பிற்பாடு ஜெயிக்கின்ற குடும்பங்கள்லாம் குறைவுதான். உண்மையிலே நான் சொல்றேன். எங்க குடும்பத்திலே பார்க்கிறேனே, நாங்கள் கொஞ்சமா ஒரு 7 பேர் தான் எங்க குடும்பத்துல. அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் வரை ஜபமாலை சொல்லிக்கொண்டே இருப்போம். எப்பொழுது எல்லாரும் தனித்தனி குடும்பமாக மாறினார்களோ ஜபமாலை இல்லை, சுத்தமாக இல்லை, ஜெபிப்பது இல்லை. பல பிரச்சனைகள் ஆகலாம், பல பிரச்சனை. ஜபமாலைய இந்த வருஷத்துல ஒரு முடிவு எடுங்க. என் குடும்பத்துல நான் ஜபமாலை சொல்லுவேன். வெற்றி தரும் ஜபமாலை நம்ம பாடலாம். டி மைனர் கொடுங்க. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத் தந்த வண்டி இருக்கு. 2 மிக உன்னதமான ஜபங்களை சொல்லுங்க. இத்தனை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜபம் தெரியுமான்னு தெரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு யாரும் தெரியும்? திருமலையாவது மாதாவா இருக்கிற ஜபம் தெரியுமா? 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 சொல் பார்ப்போம். எனக்கே கேட்கல. சொல்லுவாங்க. கிருபை தயாரித்து மாதாவா இருக்கிற எங்கள் ராத்திரிய வாழ்க்கை, எங்கள் சிஎம்ஏ, எங்கள் தங்கமே, இதெல்லாம் தெரியாதுன்னா தெரியாத மோனிகா தெரியுமா? தெரியல. அந்த பாட்டு தெரியல. இதெல்லாம் தெரியும். கிருபை தயாரித்து மாதாவா இருக்கிற. அதே போல உன்னதமான ஜபம் மிகவும் இரக்கமுள்ள காரியம். சொல்லி பாருங்க. உங்க குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா வந்து கேளுங்க. முதல்ல நற்கருணை பக்தி கையில் எடுங்க. ரொம்ப அழகா தினமும் கோயிலுக்கு போங்க. முடியலையா நற்கருணை சந்திப்பு செய்யுங்க. ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. எப்பெல்லாம் ஆராதனை கிடைக்கிறதோ போங்க. இன்னைக்கு ஆராதனை கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இன்னைக்கு நான் உண்மையில ஓப்பனாகவே சொல்றேன், நான் குருவாக இருக்கிறேன் என்றால் நற்கருணை பக்தி. அது எங்க அம்மா கொடுத்த நற்கருணை பக்தி.
எங்க குடும்பத்துல தினமும் பைபிள் படிக்கிறோம். என் பிள்ளைகளை படிக்க சொல்லிவிட்டு அவங்களை படிக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் எங்கள் பிள்ளைகள் படிக்கும் பொழுது எனக்கு சிறு வயதில் ஒரு குரு கற்றுத்தர ஒரு விஷயம், காலையில் எழுத உடனே திருப்பாடு 23 ஆண்டவர் எங்கள் நல்லாய், எனக்கு ஏது குறையில்லை, பசுமுள் மேய்ச்சல் என இழைப்பார செய்வார், அமைதியான நீங்க வைக்க அழைத்து செய்வார், சாவி நிமிஷம் பழத்தாக்கு நடந்தாலும் எனக்கு பயம், உன் கோலும் தண்ணி நடத்தாங்க. இரவு தூங்குவது முன்னாடி சொல்லுவார், அந்த ஃபாதர் எனக்கு 91 எல்லாம் பாடின வாதை ஒன்று கூட இருந்தார். உன்னதரின் பாதுகாப்பு வாழ்பவர், எல்லாம் மலர்கள் நீரே நீரே பொருள் சொல்லி அவர் உன்னை வேடு கண்ணியிருந்து பகலில் உலாவும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உலாவும் நோய்க்கும் பயப்படவே மாட்டேன். உன் வலப்பக்கத்தில் 10,000 இருந்தால் என்ன, உன் இடப்பக்கத்தில் 10,000 இருந்தால் என்ன, பாதை கூடாது. பிள்ளைங்களா வாசிங்க, என்னெல்லாம் வாசிக்கிறீங்க? தினமும் ஒரு அதிகாரம், எனக்கு ஒரு அதிகாரம் அதை வாசிங்க. இறை வார்த்தையை வாசிப்பு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். திருப்பாடு 107:20 ரொம்ப அழகான வார்த்தை. பல பேர் நோய்களுக்கு உள்ளாயினர், ஆனால் ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி அவரை சுகப்படுத்தினார். தன் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினார். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இறை வார்த்தை வாசிப்பு ஒரு குடும்பத்தில் இருக்கு. இந்த 3 வருஷத்துல 4வது அவங்க சொன்ன காரியம், அது நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் நன்றி பிள்ளைகளாக தினமும் நன்றி சொல்ல பாருங்க. என் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுத்தரேன். நாங்கள் எழுதோடனே நன்றி சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்றீங்களா? நீங்களே நன்றி சொல்றது இல்லை. காலையில் சொன்ன என்ன பண்ணுவான், ஆமா காபி உண்டா நிறைய காஃபி நல்லா குடிக்கும் போது அவங்க அப்பனை மாதிரியே குடிக்காம பாருங்க, நல்ல அது முடிச்ச உடனே என்ன, ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஓகேவா, ஒரு 6 முட்டை, ஒரு 28 தோசை, பிரெட் ஆம்லேட், லஞ்ச் பாக்ஸ், பக்கத்துல ஸ்னேக் பாக்ஸ். என்ன பாக்ஸ்? ஏழமா நான் விமான ஸ்னேக் பாக்ஸ் தான் நினைச்சுருந்தேன். ஒரு 2 மாட்டிக்கிட்டப்போ போயிட்டு வருவோம். நன்றி சொல்ல கற்றுக் கொடுத்தேன். பிள்ளைகளை இந்த வருஷத்துக்கு எழுத உடனே முடித்து கொடுத்த, உடல் கொடுத்த, உயிர் கொடுத்த, வழிகாட்டுகின்ற, உன்னை தாங்கி பிடிக்கின்ற என் வாயில் அடிக்கடி கொண்டு வருகின்ற பாடுதான் தி மைனர் தான்.
வழியாக எல்லாம் உள்ள தந்தைக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து உங்க குடும்பம் நன்றியுள்ள குடும்பமா இருக்கு, நன்றியுள்ள குடும்பமா இருக்கு. கண்டிப்பாக எத்தனை வலிகள், வேதனைகள், கவலைகள் எது வந்தாலும் நன்றி என்னது உங்க குடும்பத்தில் இருக்கும் பொழுது எந்த கவலையும் இருக்காது. எதுவுமே நீங்க மனித போக மாட்டீங்க. தேரோடு காணிக்கை வந்தார் உமக்கருமா உலகமே வந்தார் உறவுகள் நின்றார் உமக்கருமா சொல்ல என் பல பேர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கலிமுடி சாமி முடியாச்சு. நான் என்ன சொன்னேன், சின்ன சாமியில் சொல்ல என்ன சொன்னேன் தண்ணி வருவாங்க. ஏன்னா பர்சனாலிட்டி என்ன விட கொஞ்சம் அதிகம். அவர் நைட்டு 10 மணி, நான் நைட்டு 12 மணி. நன்றி சொல்லுங்க. சீக்கிரம் பட்டு பூச முடியல, நான் போட்டுக்கிறேன். நான் பார்க்குறேன், நான் பண்ணுறேன். போயிட்டு இந்த நேரத்தில் தான் மறுபடியும் என்ன பண்ணிருப்பீங்க, சிறகடிக்க பாருங்க ஆசை. அது முடிஞ்ச உடனே கார்த்திகை தீபம். அண்ணா 9 மணிக்கு உலகமே இருந்து வந்தாலும் பாக்கி லட்சுமி அதை வர ராஜியாவை எனக்கு முடியும். நல்ல சிலிண்டர் இருக்கும். நன்றி நன்றி. கடைசியாக மனிதநேயம். மனிதநேயம் பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு ஒரு நல்ல எண்ணம். பிறருக்கு உதவி செய்யறது நல்ல எண்ணம் ஒரு குடும்பத்தில் இருந்தாக்கா என்ன கவலைங்க. 5 காரியங்களை சொல்லியிருக்கேன். என்னென்ன இந்த வருஷம் நீங்க பின்பற்ற வேண்டியது 5 என்னென்ன? பைபிள் படிக்கணும், நற்கருணை பக்தி, ஜபமாலை, பைபிள் படிக்கணும், இறைவார்த்தை வாசிப்பு, அப்புறம் நன்றி உணர்வு, கடைசி மனித கொடுக்குறீங்களா? கிறிஸ்துமஸ் செஞ்சீங்களா? நீ செஞ்சா ஆட்டோ தலையை பார்த்தா மிகவும் எல்லாரும் துணி வாங்கி கொடுக்க கூடாது. நான் அன்னைக்கு வரும்போது கேட்டலாம் அதுதான் சொன்னேன். கொஞ்சம் தியானத்துக்கு வரும்பொழுது நான் வரும்போது இந்த காணிக்கை பாட்டெல்லாம் பாடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் டி மைனர் ஒன்றும் பொருளும் இல்லை கையில பார்த்தா மலையில் தங்க வரை, காதுல பார்த்தாக்கா 1 2 3 கமல். ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில். உன்னை வச்சு என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லி பிரயோஜனமா? இதுல இன்னொரு பாட்டு வர பாடுவீங்க, எல்லாம் உணர்ந்தோம். என்ன கொண்டு வந்துட்ட? என்ன கொண்டு வந்தது? ஒண்ணுமே கொண்டு வரல. நல்லா உட்காந்து எப்படி காணி பண்ண யோசிக்கிறாங்கன்னு தெரியல. தவக்காலத்தில் ஒரு பாட்டு போடுவாங்க, உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றாம். ஏன்னா உண்மையா ஒன்று இல்லை, 20 லட்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஒரு 4 சக்கர வண்டி இருக்குது, லிட்டில் பண்ணி சைதாப்பட்டி பக்கத்தில் 5 பில்டிங் இருக்குது, போதாத வரைக்கும் சிலிண்டர் இருக்கு, பொண்டாட்டி இருக்குது. இத்தனை வச்சுக்கிட்டு மனசுதான் இல்லை. மற்றவங்களுக்கு கடவுள் கொடுத்தீங்கன்னா இல்லை, மனசுதான். ஒரு தளத்துக்கு முடிவு பண்ணிட்டாரு. அப்படி சொல்றது இதயத்தின் அன்பி எதுவுமே தரத்தவர வயசு உட்காந்து ஆண்டோட மக்களே. இந்த 4 5 காரியங்களையும் இந்த வருஷம் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. நற்கருணை பக்தி, அன்னை மரியாதை மீது அளப்பரிய பாசம், ஜபமாலை, இறை வார்த்தை வாசிப்பு, நன்றி உணர்வு, சேவை உணர்வு, மனித நேயம். அப்படி இருந்தால் ஒரு குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதை செய்யுங்கள். ஆமாம். அன்னைக்கு பாட்டு